பாஜக கூட கூட்டணி வச்சதால தான் அதிமுக தோல்வி அடைந்தது என 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் கூறினார் எடப்பாடி பழனிசாமி. இதையே அதிமுகவின் பிற தலைவர்களும் கூறினார்கள். இனி எந்த காலத்திலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது எனவும் கூறினார் பழனிசாமி. ஆனால் இன்று 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக 10 மாதம் முன்பே பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதனால தான் எடப்பாடி பழனிசாமியை எடுப்புடி பழனிசாமி என்கிறார்கள் மக்கள். திராணியற்ற திறமையில்லாத ஒருவர் கையில் அதிமுக இப்போது சிக்கியிருக்கிறது. டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் பதவியை பெற்ற பழனிசாமியிடம் சுயமரியாதை, திராணி, முதுகெலும்பு இவற்றையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? இப்போ எடுப்பொடி பழனிசாமி அவர்கள் சங்கி பழனிசாமியாக மாறியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக நிர்வாகிகள் முக்கால்வாசி பேர் சங்கியா தான் இருக்காங்க. இதுல பாஜக கூட கூட்டணி வச்சு முழு சங்கியா ஆக போறாங்க. மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு திமுக அரசு ஒன்றிய பாஜக அரசிடம் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கிறது. பாஜகவின் அறிவுரைப்படி தமிழ்நாடு ஆளுநர் ரவி வெகு காலமாக கிடப்பில் போட்டு வைத்திருந்த 10 மசோதாக்களை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றி பெற்று சட்டமாக்கி இருக்கிறது திமுக அரசு. இந்த திராணியும் முதுகெலும்பும் சுயமரியாதையும் அதிமுகவுக்கு நிச்சயம் கிடையாது. தமிழ்நாட்டில் மூத்த சங்கிகள் நுழைய பாதை அமைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம். பாஜகவின் பாசிச சங்கி சாதி மத வெறுப்பு அரசியலில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல திமுக கூட்டணியால் மட்டுமே முடியும். திமுக மீது எனக்கும் விமர்சனங்கள் உள்ளது. ஆனாலும் தமிழ்நாடு முன்னேற, வளர்ச்சியடைய, சுயமரியாதையோடு இருக்க, பகுத்தறிவு முற்போக்கு சிந்தனைகள் வளர்ச்சி பெற தமிழ்நாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் தேவை. அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன்.